சூடாக சாப்பாட்டுக்கு கடலைப்பருப்பு சட்னி செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 3 பல் பூண்டு, துருவிய தேங்காய் கொஞ்சம், மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேங்க, துவரப்பருப்பு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு மட்டும் போட்டால் நல்லா இருக்காது, நம்ம துவரம்பருப்பையும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு வடை சட்டி வச்சுருக்கேங்க, எண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல பருப்பு சேர்த்துக்கலாங்க. கருகி போகாமல் கலர் மாறுற வரையும் வறுத்துக்கலாங்க. எதுவுமே கருகி போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்க மறந்துட்டேங்க, சேர்த்துக்கலாம். இப்போ முதல்லே சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து வரும். கொஞ்சமாக உப்பு. பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கடைசியில் தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லைங்க, லைட்டாக கிளறி விட்டுட்டு சூடானோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த டைமில் ஒரு சின்ன துண்டு புளியே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கல, ஏன்னா எனக்கு புளி பிடிக்காது. இது நல்லா ஆறிடுச்சுங்க, அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி 3 மிளகாயை தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. காரம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பருப்பருன்னு அரைக்கலாம். எங்கள் ஊரில் இதை சட்னின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரில் பருப்பு துவையல்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டேங்க. பார்த்தீங்கன்னா இந்த பருப்பருன்னு இருக்கிற ஸ்டேஜில் இறக்கணும். சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பாடோட நல்லாயிருக்கும், இட்லி தோசையோடவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சாப்பாடுக்கு தான் செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.